உள்ளதை பங்கிட்டு உண்பது, உழைப்பை பங்கிட்டு செய்வது என்ற புது வெளிச்சத்தை மாநிலத்துக்கு தந்து புரட்சி புதுபாதை அமைத்து தந்தாரே ஆம், அந்த பகுத்தறிவு பொருள் தந்தை பெரியாருக்கான காலந்தோறும் நினைப்பவன் தான் அந்த பெரியார் உலகம். ஐயாவுக்கு பின்னும் அன்னை மணியம்மையாருக்கு பிறகும் இந்த இயக்கம் இருக்குமா என்று ஆர்வம் கழித்து கிடந்த கிணத்து தவளைகளை வாயடைக்க செய்து பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம் என்ற நிலைக்கு மேலால் எடுத்து சென்று கொண்டிருக்கிறாரே நமது தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் மாணவருக்கு வீரமணி அவர்களின் தொலைநோக்க சிந்தனையில் உருவான கருதான் இந்த பெரியார் உலகம். கரு உருவானால் போதுமா? அதனை வானலாக உருவாக்கி காட்ட வேண்டாமா? உலகம் உள்ளவரை இந்த உலக தலைவரின் உயர் எண்ணங்களில் மனம் வீசிக்கொண்டிருக்க வேண்டாமா? உயிரெழுத்தாகவும் மெய்யெழுத்தாகவும் வரும் தலைமுறைக்கு படித்து பயனுறு வாழும் வசந்தத்தை சுவைக்க வேண்டாமா? பெரியாருக்கு முன் பெரியாருக்கு பின் என்ற புத்தம் புது புரட்சி வரலாற்றை காலத்தின் மண்ணில் கால்வதித்து கற்றுக் கொடுக்கும் பேராசனாக வடிவமைக்க வேண்டாமா? 2000 ஆண்டுகளுக்கு முன் திருக்குறளையாற்ற திருவள்ளுவர் குறித்து பெருமையுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதிலும் எத்தனை இடைச்சல்கள், மழை மாற்றங்கள், வள்ளுவனுக்கே பூந்து மாற்றி வாதாபி கீரணம், வாதாபி கீரணம், ஜீரணம் தீரணம், வாதாபி கீரணம் ஆக்கிய கூட்டமாயிற்று. அந்த வஞ்சகம் இங்கு எடுபடாது. காரணம், இவர் பகுத்தறிவு பகலவன். கிட்டே நெருங்கினால் சுட்டு பொசிட்டிவ் என்ற வகையில் காலத்தை எதிர்த்து வெண்டாடி விழுந்ததற்கான பெரியார் உலகம் சிந்தனை வளர்ச்சிக்கு வகை செய்யும் அவர்கள் தத்துவத்தின் ஒவ்வொரு சொல்லும் முனை மழக்காமல் வடிவமைக்கப்படும் புதிய சித்தாந்தத்தின் புத்தகமாக கூத்து குழுவும் அறிவு மலச்சோலையாக வாழாமல் வளர்ந்திருக்கும் தந்தை பெரியார் புகழை மறப்பதற்காக அல்ல, அவற்றையெல்லாம் கடந்த அறிவுலக ஆசானவர். இமயமலையில் ஏறி காதில் பூ சுற்றலாம், இவரோ எரிமலை. இடைச்சல்களுக்கு இடமளிக்காத, இரு பொருளுக்கு வாய்ப்பளிக்காத, வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்ற வகையில் துல்லியமாக கருத்து கதிர் வீசும் காலத்தை வந்த கதிரவன் அடங்கி ஒடுங்கி கிடந்த மக்களுக்கு சுயமரியாதையை முன்னிறுத்தி தந்த சுத்த சுயபிரகாசம். அவர் உழைப்பை உண்டு உயிர் வாழாத ஒரே ஒரு மனிதனை இம்மண்ணில் காட்ட முடியுமா? அவர் கொடுத்திய தீயால் தானே ஆதிக்க குப்பைகள் சாம்பலாயின. அவர் கொட்டிய உழைப்பின் உயர்மையால் தானே நம் கண்களுக்கு கல்வி கிடைத்தது. அவர் கண்ட கணங்கள் தானே உத்தியோக படிக்கட்டுகளை விதிக்கும் பெருமை நம் நாடுகளுக்கு பிறந்தன. எல்லா வீடுகளிலும் காலில் செருப்பணிந்து கம்பீரமாக வீட்டுகளை கொண்டு செல்கிறோமே, இந்த